நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில சேர்ந்தவர்களாக இருப்போம். அந்த துறையில நம்ம சிறந்தவர்களாக அல்லது விற்பனர்களாக வரணும் என்று சொல்லி ஆசைப்பட்டுட்டு இருப்போம். உதாரணமாக நம்ம பிசினஸ் என்று சொல்லி எடுத்துக்கொண்டா எலன் மஸ்க் மாதிரியோ அல்லது வாரன் பஃபட் மாதிரியோ வரணும்னு சொல்லி ஆசைப்படுவோம். அதே மாதிரி ஒரு மியூசிக்கை எடுத்தோம்னு சொன்னா ஏஆர் ரஹ்மான் மாதிரி வருவதற்கு நம்ம என்ன செய்வோம், ஆசைப்பட்டு கொண்டிருப்போம். அப்ப இப்படி ஒவ்வொரு துறைகள்லையும் நம்ம ஒரு சிறந்த விற்பனர்களாக வரணும் என்று சொல்லி நம்ம ஆசைப்பட்டு கொண்டிருப்போம். இப்படியான உயர்ந்த சிந்தனைகளை உடைய மக்களுக்காக வேண்டி எழுதப்பட்ட ஒரு புத்தகம் தான் இந்த மாஸ்டரி என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை எழுதினர் கிரீன் ஜோர்ஜ்ங்கிறவராக காணப்படுகிறார். இந்த புத்தகத்துல சொல்லப்பட்ட சில முக்கியமான விடயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். உலகில மிக சிறந்த அழகான புத்தகங்களை நான் உங்களுக்கு சொல்வேன். அதனுடைய சம்மரிகளை நான் சொல்வேன். அது உங்களுக்கு பிடிக்கும் என்று சொன்னா என்னுடைய வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப நம்ம எக்ஸாம் எடுத்துக்கொள்வோம். இப்போ நம்ம எக்ஸாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா எக்ஸாமுக்கு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு முதல் தான் நம்ம படிக்க ஆரம்பிப்போம். எக்ஸாமுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முதல்ல இருந்தே நம்ம படிக்க ஆரம்பிக்கிறது இல்லை. நாளைக்கு எக்ஸாம் ஒரு டெட்லைன் அறிவிச்சா மட்டும் தான் நம்ம என்ன செய்வோம்னா படிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருப்போம். ஆனா இதே எஃபர்ட்டை எக்ஸாம் ஆறதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முதல்ல நம்மளால படிக்க முடிஞ்சா நம்மளோட லைஃப்பை நம்ம எப்படி கொண்டு போகலாம், அந்த எக்ஸாம்ல எப்படி நம்மளால ஹை ஸ்கோர் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதே டெக்னிக்குகளை தான் உலகில மிக சிறந்த விஞ்ஞானியாக இருந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் மற்றும் நிறைய ஆப்ரஹாம் லிங்கன் போன்றவர்கள் எல்லாம் தங்களுடைய லைஃப்ல அப்ளை பண்ணியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு நாளும் டெட்லைன் அறிவிச்ச மாதிரியே அவங்க படிக்கிறதுலையும் அல்லது தங்களுடைய வாழ்க்கையில ஒரு துறையில மாஸ்டரி ஆகிறதுக்கும் நிறைய பங்களிப்புகளை செஞ்சு கொண்டிருக்காங்க அவங்களோட லைஃப்ல. சரி, இப்ப நம்ம சார்ந்த துறைகள்ல எப்படி மாஸ்டரியாக மாறலாம்ங்கிறது சம்பந்தமாக இந்த புத்தகத்துல 5 டெக்னிக்குகளை சொல்லியிருக்காங்க. அந்த 5 டெக்னிக் என்னங்கிறத பத்தி பார்ப்போம். இதுல முதலாவது டெக்னிக் ஃபைண்ட் யுவர் இன்ட்ரெஸ்ட் ஃபீல்ட். அப்போ உங்களுக்கு என்னென்ன ஃபீல்டு என்ன ஃபீல்டு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கோ அந்த ஃபீல்டை நீங்க என்ன ஃபைண்ட் பண்ணி கொள்ளணும், அதை நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். இப்ப நம்ம நிறைய பேர் என்ன செய்யறேன்னு சொன்னா ஒரு ஃபீல்டை நம்ம எடுத்துக்கொள்றோம். அந்த ஃபீல்டு எப்படி இருக்கும்னு சொன்னா ஒன்றும் அது நமக்கு பணம் தரும்னு சொல்லி அதை எடுத்த ஒரு ஃபீல்டா இருக்கலாம், அல்லது நம்ம மற்ற பெற்றோர்கள் நமக்கு தந்த ஒரு ஃபீல்டா இருக்கலாம், அல்லது இந்த சொசைட்டி நமக்கு சொல்லி தந்த ஏதாவது ஒரு ஃபீல்டா இருக்கலாம். இப்படி நம்ம மற்றவங்க சார்ந்துதான் ஒரு ஃபீல்டை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா செலக்ட் பண்ணி கொள்றோம். அப்ப இது என்ன செய்யறோம்னா ஒரு மிகவும் மோசமான ஒன்று சொல்லி சொல்றாங்க. ஆகவே முடிஞ்ச வரையில நம்ம என்ன செய்யணும் என்று சொன்னா நமக்கு பிடிச்ச ஒரு ஃபீல்டை நம்ம தெரிவு செய்யணும். அந்த ஃபீல்டு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது என்று நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். அப்ப உங்களுக்கு எந்த ஒரு விடயம் செய்கின்ற போது சிறப்பாக இருக்கோ அல்லது செய்கின்ற போது நேரங்கள் போறது தெரியாம இருக்கோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல்டை நம்ம என்ன செய்யணும்னா செலக்ட் பண்ணி கொள்ளணும். அப்படி செலக்ட் பண்றதன் மூலமாக நம்ம அந்த ஃபீல்ட்ல வளர்ச்சி அடையணும். ஏன்னா நமக்கு எந்த ஃபீல்டு இன்ட்ரெஸ்டா இருக்கோ அந்த ஃபீல்டை தான் நம்ம என்ன செய்யணும்னா செலக்ட் பண்ணி கொள்ளணும் என்று சொல்லி இந்த புத்தகத்துல சொல்லக்கூடியதாக இருக்கிறது. டெக்னிக் நம்பர் 2, அந்த துறையில கன்சிஸ்டன்சியாக இருக்கு. இப்ப நமக்கு இன்ட்ரெஸ்டான ஃபீல்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் வைங்க. ரெண்டாவது அந்த துறையில கன்சிஸ்டன்சியாக இருக்கு. அந்த கன்சிஸ்டன்சிங்கிற சோன் 3 சோனை நம்ம தாண்டி வர வேண்டி இருக்கு. அந்த கன்சிஸ்டன்சியில அதுல முதலாவது என்னன்னு சொன்னா போர்ட் சோன், ரெண்டாவது பிகினர் சோன், மூணாவது ஸ்டாண்டர்ட் சோன். இந்த 3 சோனையும் தாண்டினா தான் நம்ம அந்த கன்சிஸ்டன்சி என்று சொல்லக்கூடிய அந்த விடயத்தை தாண்டி ஒரு மாஸ்டரிங்கிற ஒரு நிலையை அடைஞ்சு கொள்ளலாம் என்று சொல்றாங்க. இதுல முக்கியமாக நம்ம பார்த்தோம் என்று சொன்னா போர்ட் சோன். இப்ப நம்ம ஏதாவது ஒரு பியானோ வாசிக்கிறதாக இருந்து கொள்ளணும் வச்சுக்கொள்ளுங்க. நம்ம ஆரம்பத்துல ஒரு பியானோ கிளாஸுக்கு போறோம். அப்ப ஆரம்பத்திலேயே நம்ம நல்லா ப்ரிப்பேரேஷன் செஞ்சு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக அதுக்கு நம்ம போவோம். ஆனா நாட்கள் போக 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 அந்த இன்ட்ரெஸ்ட் குறையும். தொடர்ச்சியாக இதே விடயத்தை நம்ம செய்யறதா சொல்லி ஒரு போர்ட் சோனை நம்ம அடைஞ்சு கொள்வோம். அந்த சந்தர்ப்பத்தில் நம்ம என்ன செய்வோம்னா அதை விட்டு விலகி கொள்வோம். அப்ப இப்படி விலகிறதால என்ன நடக்கும்னா அந்த துறையில நம்ம சிறந்தவர்களாக வர முடியாது. அப்ப அதுக்கு பிறகு அந்த போர்ட் சோனை தாண்டி நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணணும். அப்படி கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணா நீங்க 2வது ஸ்டேஜ் அடைவீங்க. அந்த ஸ்டேஜ் தான் பிகினர் ஸ்டேஜ். இப்ப பியானோவில் நீங்க ஆரம்பத்துல என்னென்ன கீ இருக்குங்கிறத பார்த்து நீங்க புரிஞ்சு கொண்டு வாசிக்க ஆரம்பிக்கிறது தான் பிகினர் ஸ்டேஜ். அதுக்கு பிறகும் அதை தாண்டி நீங்க போவீங்களாக இருந்தா அடுத்தது நீங்க போவது ஸ்டாண்டர்ட் சோனை தாண்டி போவீங்க. அதாவது நீங்களாகவே சுயமா பியானோவை வாசிச்சு அதுக்குரிய மியூசிக்கை போடுறது ஸ்டாண்டர்ட் ஸ்டேஜ். இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்டேஜையும் நீங்க தாண்டி போவீங்களாக இருந்தா அடுத்த ஸ்டேஜ் தான் மாஸ்டரி ஸ்டேஜ். அந்த துறையில அந்த பியானோ வாசிக்கிறதுல நீங்க மிகவும் உயர்ந்தவராக அல்லது துறை சார்ந்த வல்லுநர்களாக வரக்கூடியதாக இருக்கு. ஆகவே 2வது கன்சிஸ்டன்சிங்கிறது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. அந்த கன்சிஸ்டன்சிக்கு அந்த துறையில நீங்க மாஸ்டராக வாரத்துக்கு அந்த 3 சோனை நீங்க கடைபிடிக்க வேண்டியிருக்கு. அடுத்தது 3வது விஷயம் அண்டர்ஸ்டிமேட்.
என்று சொல்லக்கூடிய டெக்னிக். அதாவது நிறைய பேர் செய்யற ஒரு விஷயம் வந்து 2 வகையான அண்டர்ஸ்டிமேட் செய்வாங்க. ஒன்று செல்ஃப் அண்டர்ஸ்டிமேட், இன்னொன்று வந்து மற்றவங்களை அண்டர்ஸ்டிமேட் பண்றது. அதாவது செல்ஃப் அண்டர்ஸ்டிமேட்னு சொன்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு நான் இதுக்கு பொருத்தமானவன் இல்லைன்னு சொல்லி தன்னைத்தானே வந்து மட்டம் தட்டி கொள்றது. இன்னொரு அண்டர்ஸ்டிமேட் என்று சொன்னா மற்றவங்களை வந்து என்ன செய்யறதுன்னா மட்டம் தட்டி கொள்றது. இப்ப ஏதாவது ஒரு புதிய ஜாப்புக்கு நம்ம போறோம் என்று வச்சுக்கொள்ளுங்களேன். அந்த ஜாப்புக்கு அவங்க என்ன செய்யறேன்னு சொன்னா, இங்க இருக்கிறவங்க எல்லாம் மிகவும் உயர்ந்தவங்க, இவங்க என்னோட சிறந்த வல்லுநர்கள், இதுல எப்படி நான் இருக்கிறேன்னு சொல்லி தன்னைத்தானே மட்டம் தட்டி கொள்றது. இன்னொரு வகையில பார்த்தோம்னு சொன்னா, இல்ல இப்ப புதுசா ஒரு ஜாப்புக்கு நம்ம போறோம்னு சொன்னா, அங்க இருக்கிறவர்களை பார்த்து சொல்றது நம்ம நினைக்கிற அப்படி நான் தான் பெரிய ஆள், நான் டிகிரி முடிச்சவன், இங்க இருக்கிறவர்கள் எல்லாம் வெறும் அனுபவங்களை தான் வச்சு கொண்டிருக்காங்க, அப்படி எந்த அளவுக்கு வந்து இவங்க உயர்ந்தவர்கள் இல்ல, திறமைசாலிகள் இல்லைன்னு சொல்லி மற்றவங்களை மட்டம் தட்டுறது. இப்படி 2 மட்டம் தட்டுற நிலைமையில இருந்து நம்ம விடுபடணும். ஒரு துறையில நம்ம சிறந்த வல்லுநர்களாக வரணும் என்று சொன்னா, முடிஞ்ச வரையில நம்ம மற்றவங்களிடம் இருந்து கற்றுக்கொள்ளணும். இந்த செல்ஃப் அண்டர்ஸ்டிமேட்டை விட்டு விலகணும் என்று சொல்லி இந்த புத்தகத்துல இருந்து சொல்றோம். அடுத்த டெக்னிக் நம்பர் 4 லேர்னிங். அதாவது ஒவ்வொரு நாளும் நம்ம நம்மளோட துறை சார்ந்த விடயங்கள்ல புது புது விடயங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும். அப்படி புது புது விடயங்களை கற்றுக்கொள்றதன் மூலமாகத்தான் நம்மளோட துறை சார்ந்த நிபுணர்களாக நம்ம மாறிக்கொள்ளலாம் என்று சொல்றாங்க. இப்ப நம்ம சின்ன வயசுல இருந்து நிறைய விடயங்களை நம்ம கற்றிருப்போம். ஆனா வயது போக 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 நமக்கு எல்லாமே தெரியும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுகிறோம். அப்ப அதனால புது புது விடயங்களை கற்றுக்கொள்றதுக்கான ஆர்வம் நமக்கு வயது செல்ல செல்ல குறைஞ்சு கொண்டே போகுது. அதுவும் நம்ம ஒரு துறை சார்ந்து நம்ம அமர்ந்துட்டோம்னு சொன்னா, அந்த துறை சார்ந்து நம்ம புதிய படிக்கிறதுக்கு விரும்புறல. எனக்கு அந்த துறையில எல்லாமே தெரியும்னு சொல்லி நினைச்சு கொள்றது. அவ இந்த அந்த சிந்தனையை வந்து நம்ம இல்லாம ஒழிச்சு தொடர்ச்சியாக அந்த துறை சார்ந்து கற்கிறதன் மூலமாக நம்மளால அந்த துறையில மாஸ்டரியா வரலாம்னு சொல்லி இந்த புத்தகத்துல சொல்றாங்க. அடுத்தது டெக்னிக் நம்பர் 5 மனிதர்களை படிக்கிறது. இது வெரி இம்பார்ட்டன்ட் சொல்றாங்க இந்த புத்தகத்துல. அதாவது நீங்க முடிஞ்ச வரையில நம்மளோட துறை சார்ந்த இருக்கின்ற நிறைய மனிதர்கள் இருப்பாங்க, அவர்களை நம்ம படிக்கணும். மனிதர்கள்ல நிறைய பலவிதமான மனிதர்கள் இருப்பாங்க. பொறாமை கொண்டவர்கள் இருப்பாங்க, உங்களை கீழே தள்ளக்கூடியவர்கள் இருப்பாங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவர்கள் இருப்பாங்க, உங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணக்கூடியவர்கள் இருப்பாங்க. இப்படி நிறைய மனிதர்கள் நம்மட துறை சார்ந்து இருப்பாங்க. அந்த துறை சார்ந்து இருக்கிற மனிதர்களை நம்ம கட்டாயமாக கண்டுபிடிக்கணும். அவங்கள கட்டாயமாக நம்ம ஒப்சர்வ் பண்ணணும். இப்படி ஒப்சர்வ் பண்ணி அவங்களோட ஒவ்வொரு பங்களிப்பையும் நம்ம நம்மளோட துறை சார்ந்து முன்னேற்றத்துக்கு பயன்படுத்தணும். அப்படி நம்மளால பயன்படுத்த முடிஞ்சாலே நம்ம அந்த துறையில முன்னேற்றம் காணலாம் என்று சொல்லி இந்த மாஸ்டரிங்கிற புத்தகத்துல சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அப்ப இந்த மனிதர்களினுடைய பங்களிப்பு மிகவும் முக்கியம். அவர்களை நம்ம புறக்கணிக்கிறையா அல்லது அவங்கள விட்டு விலகுறையாங்கிறது சம்பந்தமா நம்ம ஒப்சர்வ் பண்ற மூலமாக தான் அறிஞ்சு கொள்ளலாம். ஏன்டா கட்டாயமாக அந்த துறைகள்ல நீங்க துறை சார்ந்தவர்களாக வாரத்துக்கு இந்த மனிதர்களினுடைய பங்களிப்பு தேவை. அப்ப அந்த மனிதர்களை கட்டாயமாக படிக்கணும்னு சொல்றாங்க. இந்த 5 டெக்னிக்கை நம்ம ஃபாலோ பண்றதன் மூலமாக நம்ம நம்மளோட துறைகள்ல மாஸ்டரியாக வரலாம் என்று சொல்றாங்க. அந்த என்ன 5 துறைங்கிறத நான் திரும்ப சொல்றேன். முதலாவது வந்து நம்ம ஃபைண்ட் யுவர் இன்ட்ரெஸ்ட் ஃபீல்ட். எது உங்களுக்கு துறை சார்ந்து இது இன்ட்ரெஸ்டா இருக்கோ அதை நீங்க செலக்ட் பண்ணணும். 2வது அந்த செலக்ட் பண்ண துறைகள்ல கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். 3வது செல்ஃப் அண்டர்ஸ்டிமேட் கட்டாயமாக பண்ணக்கூடாது. 4வது வந்து தொடர்ச்சியாக லேர்னிங் பண்ணணும். 5வது வந்து ஹியூமனை படிக்கணும். அந்த துறை சார்ந்து இருக்கிற மக்களினுடைய அவர்களை பத்தி நீங்க கட்டாயமாக படிக்கணும். இந்த 5 டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்றதன் மூலமாக நீங்க உங்களோட துறைகள்ல மாஸ்டரியாக வரலாம் என்று இந்த மாஸ்டரிங் சொல்லக்கூடிய புத்தகம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இந்த டெக்னிக்கை நீங்க வாழ்க்கையில ஃபாலோ பண்ணி உங்களோட துறைகள்ல வந்து மாஸ்டரியாக வர வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.